பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். எனக்கு தெரியும்டா விஜயண்ணா, ஒரு நாள் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு. எங்களுக்கு எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். சரியா சொன்னேன். இப்போ கூட சென்னை ஆர்கே நகர்ல 10 வயசு சிறுமி கிட்ட எவனோ ஒருத்தன் பாலியல் அத்துமீறல் செஞ்சிருக்கான். அவனை போக்சோல கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த அரசு தான், டிஎம்கே தான், சிஎம் ஸ்டாலின் சார் தான் காரணம். சிஎம் ஸ்டாலின் சார் இல்ல, இப்ப அரசு அவங்க இல்ல, நீங்க. இப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் யார் காரணம்? எவனோ இங்கே பண்ணதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? இதைத்தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் சொன்னாங்க. யாரோ எங்கேயோ பண்ணா எப்படி அரசு பொறுப்பாகும், எப்படி சிஎம் பொறுப்பாகுன்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அரசு தான், சிஎம் சார் தான். இப்போ சொல்ல வேண்டியதானே? சரி, எவனோ எங்கேயோ பண்ணிட்டான்பா, இவங்க எப்படி பொறுப்பாவாங்க? அப்படியே வச்சுக்கலாம். பண்ணது யார் தெரியுமா? அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஆர்கே நகரில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை 43வது வார்டு தாவேகா வட்ட செயலாளர் தினேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாதா தினேஷ் இல்ல, ஸ்னேக் தினேஷ். வட்ட செயலாளர் ஸ்னேக் தினேஷ். அவர் சாதாரண ஆள் இல்ல. ஆர்கே நகர் எம்எல்ஏ இருக்காருல்ல, மரிய வில்சன், அவர் கூட ரொம்ப க்ளோஸ். போட்டோல எடுத்திருக்காரு. இன்னமும் சொன்ன எவனோ எங்கேயோ பண்ணா, எவனோ எங்கேயோ பண்ணா. உங்க கட்சிக்காரன், உங்க வட்ட செயலாளர். ஆரம்பிச்சிட்டீங்களா? இதான் பெண்கள் பாதுகாப்பா? இப்ப பேசு, இப்ப சொல்லு, பதில் சொல்லணும். கோவப்படக்கூடாது, பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க பொறுப்புல இருக்கிறீங்க. உங்க வட்ட செயலாளர் 10 வயசு குழந்தைகிட்ட இப்படி நடந்திருக்கான், என்ன பண்ண போறீங்க? உனக்கு ஏன் பதில் சொல்லணும்? நீ என்ன எங்களுக்கு ஓட்டு போட்ட? சூப்பர் பதில். இனிமே இப்படிதான் பதில் சொல்லணும். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க விஜய் நகர் ஓட்டு போட்டீங்க, நீங்க எப்படி எங்களுக்கு கேள்வி கேட்கலாம்? உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான அருமையான பதில்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்குது. சரி, நான் ஓட்டு போடல, ஒத்துக்கிறேன். ஆனா என் தங்கச்சி போட்டுச்சு, பதில் சொல்லு, பதில் சொல்டா.